புதிதாக பாஸ்போர்ட் அப்ளை செய்வது எப்படின்ற வீடியோவை தான் இங்கே பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 கொடுத்துருக்கேன். ரிலேட்டட் வீடியோ ஆஸ் வெல் அஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்களும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் இணைய தமிழன் யூடியூப் சேனல். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நியூவாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது எப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு உண்டான வெப்சைட் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சேவா. கூகுள் சர்ச் பாக்ஸில் போயிட்டு பாஸ்போர்ட் சேவா டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் சேவா கீழே இருக்குது. ஸோ அதை டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா பாஸ்போர்ட் சேவா பேஜ் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாஸ்போர்ட் சேவாவில் லாகின் ரெஜிஸ்டர்னு கேட்குது. நீங்கள் நியூவாக அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஃபுல் நேம் சிபிவி டெல்லி பாஸ்போர்ட் ஆஃபீஸ், அப்ளை ஃபார் டிப்ளமேட்டிக். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனில் சிபிவி டெல்லி பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ன்னு இருக்குது. நான் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிங்கன்னா எந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் உங்களுக்கு நியர்பை இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சென்னையில் இருக்கேன். ஸோ சென்னையில் இருக்க பாஸ்போர்ட் ஆஃபீஸை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா யாருக்காக வேண்டி நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை இங்கே என்டர் பண்ணிக்கணும். ஃபுல் நேமில் நேம் என்டர் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி கேட்குது. ஸோ இமெயில் ஐடி கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் do you want your login ID to be same as email ஐடியான்னு கேட்குது. நான் ஆமான்னு கொடுக்க போகிறேன், எஸ் கொடுக்க போகிறேன். என்னோட இமெயில் ஐடியும் லாகின் ஐடியும் சேமாக வேணுன்றதுக்கு எஸ் கொடுக்க போகிறேன். நோ எஸ் கொடுத்தீங்கன்னா அதே தான் வரும். நோன்னு கொடுத்தீங்கன்னா லாகின் ஐடி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நான் லாகின் ஐடியும் மெயில் ஐடியும் எனக்கு ஒன்றா சேமாக வேணும்ன்ட்டு எஸ் கொடுத்துப்பேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். அதை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ பாஸ்வேர்டு என்ன சொல்கிறாங்கன்னா மஸ்ட் ஹாவ் அட்லீஸ்ட் 1 digit, 1 lower case and upper character and 1 special character. மினிமம் 8 கேரக்டர்லேருந்து மேக்ஸிமம் 14 கேரக்டர் வரைக்கும் இருக்கணும் வித் நோ பிளாங்க். நான் நியூவாக பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். 1 அப்பர் கேஸ், அதுக்கப்புறமா லோயர் கேஸ். பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். இப்போ சைன் அப் பண்ணி பார்ப்போம். ஓகே, இணையதமிழன் 123@gmail.com. ப்ளீஸ் என்டர் கோட் டு வெரிஃபை யுவர் இமெயில் ஐடி. இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அது இங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஓடிபி வந்திருக்கும். அதை இங்கே போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோட மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். மெயில் ஐடியில் ப்ரைமரி இமெயில் ஐடிக்கு பாருங்கள், பாஸ்போர்ட் அட்மின் இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி அங்கே ஓடிபியை போட்டுக்கணும்.
ஓடிபி என்ன வந்திருக்குன்னா 2847 இந்த ஓடிபியை சைன் அப் பேஜில் போயிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதாவது 3 minutes 45 secondsக்குள்ள தான் இந்த ஓடிபி வேலிட் ஆகும். ஸோ அதுக்குள்ளாக நீங்கள் பார்த்து ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணிக்கணும். 2847 2847 அவ்வளோதான். கம்ப்ளீட் சைன் அப் அந்த இதை கிளிக் பண்ணி சைன் அப் பேஜை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். Your PSP account has been created successfully. Please log into portal and update mobile number and internet notification. அவ்வளோதான். அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் நியூவாக எப்படி அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸ்டே டியூன்.